Hi viewers, welcome to Skynet Blocker tutorial part 17. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா பிளாக்கரில் டெம்ப்ளேட் பற்றி நம்ம பார்ப்போம். டெம்ப்ளேட்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கரோட இது அதாவது தீம். டெம்ப்ளேட்னா தீம். உங்களுக்கு நீங்கள் என்ன போஸ்ட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டம் தீம், எடிட், HTML இதை பற்றி நான் அப்புறமேல உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்கே வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அது காஸ்டியூம்ஸ், எடிட், HTML இதை பற்றி நான் உங்களுக்கு அப்புறமேல சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். காஸ்டியூம்ஸில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட பேக்ரவுண்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன், இங்கே வந்து டெம்ப்ளேட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நிறையா தீம்ஸ் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் இதில் எது அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வந்து அப்ளை ஆகும். இந்த தீம்ஸில் நீங்கள் எது வேணாலும் அப்ளை பண்ணாலும் உங்களோட பிளாக்கர் வந்து தீமாக பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகும். நல்லா எக்ஸாம்பிள் நான் எக்ஸாம்பிள் இந்த பிளாக் வந்து அப்ளை பண்ணுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சேஞ்ச் ஆனது. பிளாக்கர் சேஞ்ச் ஆகிருக்குது. பார்த்தீங்கன்னா பிளாக்கர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிருக்குது. இதே பார்த்தீங்கன்னா கஸ்டியூம்ஸில் நீங்கள் போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இது ஒரு இந்த மாதிரி ஒரு பிளாக்கர் டெம்ப்ளேட் டிசைனர்னு ஓப்பன் ஆகும். டெம்ப்ளேட்ஸ்னால் நீங்கள் கொடுக்குற தீம் தான். ஏன்னா நம்ம ஆல்ரெடிக்கு அங்கே பார்த்த தீம் தான் இதில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு பேக்ரவுண்ட் இந்த கலர் வேணும்னாலும் வச்சுக்கலாம், இல்லை இது வேணும்னாலும் வச்சுக்கலாம், இது கூட வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து ராமர் கலர் பாருங்கள், இங்கே பாருங்கள் மாதிரி இருக்குது பாருங்கள், மாதிரி பிளாக் கலருங்க வேடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சுக்கலாம். நான் அப்ளை கொடுத்தேன். அட்ஜஸ்ட் இப்போ நம்ம இது கொடுக்கணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே புரியும். வந்து ஸ்க்ரீன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம், அதாவது பிளாக்கர் சைஸ் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு நார்மலே போதும். இது பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார் ஏதாவது சைட்லேருந்து நம்ம இமேஜஸ்லாம் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பிரித்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு இதே போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேஅவுட் பார்த்திங்கன்னா உங்களோட பிளாக்கர் எப்படி வந்து அப்ளை ஆகும்ட்டு காட்டும் பாருங்கள். இங்கே உங்களுக்கு தெரியும் எப்படி பிளாக்கர் வந்து வரணும்னு உங்களுக்கே தெரியும். நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் அப்ளை கொடுத்துட்டேன். அப்ளை கொடுத்துட்டு போய் ரீப்ளேஸ் பண்ணால் அப்ளை டு பிளாக்கர் அப்ளை ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி காட்டுறேன். இன்னும் அப்ளை ஆகலாம். நான் இதை கொடுக்குறேன், இதை அப்ளை பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா பிளாக்கர் வந்து அப்ளை ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா பிளாக்கர் வந்து இது அப்ளை ஆகிருக்கும். பிளாக்கர்லாம் அப்ளை ஆகிருக்குது. இது மாதிரி தான் ஒவ்வொரு பிளாக்கரும் நம்ம வந்து டிசைன் பண்ணோம். ஓகேங்களா. அட்வான்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ஸ் கலரு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், லிங்க்ஸ் கலரு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் கூட மாற்றிக்கலாம் நம்ம. அதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ், அதாவது பேக்ரவுண்ட் கலர் இதை பற்றி என்னன்னு கொடுத்தோம்னா சொல்லி தருவாங்க. கட்ஜெட் இதெல்லாம் எப்படி ஒர்க்கா தீம்ஸ் கலர்லாம் மாற்றலாம் பின்னாடி நம்ம. உங்களுக்கே நீங்கள் இதுக்குள்ளே போய் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.